செயற்கை நுண்ணறிவு உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் நன்மை தீமைகள் குறித்து ஓய்வு பெற்ற டிஜிபி சைலேந்திர பாபுவுடன் நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். வளர்ந்து வரக்கூடிய இந்த நவீன வாழ்க்கையில் தற்பொழுது ஏஐயின் ஆதிக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் அநேக இளைஞர்கள் தங்களுடைய வாழ்க்கையை ஏஐ மூலம் எப்படி வளர்த்து கொள்ள வேண்டும் என்று முயற்சித்து வருகின்றனர். இது தொடர்பாக ஒரு விழிப்புணர்வை நம்மதில் ஓய்வு பெற்ற காவல்துறை இயக்குனர் நம்மோடு இருக்க அவருடன் கேட்கலாம். ஐயா வணக்கம். அதாவது இப்போ வளர்ந்து வரக்கூடிய இந்த ஏஐ காலகட்டங்களில் இளைஞர்கள் தங்களுடைய வளர்ச்சியை ஏஐ மூலமாக வளர்த்துக்க வேண்டும் என்று நிறைய இளைஞர்களும் முயற்சிக்கிறாங்க. ஏஐனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஒரு புதிய தொழில்நுட்பம். புதிய தொழில்நுட்பம் வரும்போது பழைய தொழில்நுட்பம் அவுடேட் ஆகி போயிடும். அதில் வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை கிடைக்காது. ஒரு காலத்தில் டிராக்டர் வந்தப்போ வயலில் விழுறவங்களுக்கு வேலை போச்சுது. அதே மாதிரி அடுத்த கட்டம் வரும்போது டிராக்டர் கூட வேலை இல்லாமல் போகலாம். இப்போ விமானங்களே மனிதன் இல்லாமல் ஓட்டலாம்னு சொல்கிறாங்க. கார் கூட மனிதர்கள் இல்லாமல் ஓட்டலாம். அப்போ கார் ஓட்டுறவங்களுக்கு வேலை போயிடும். புதிதாக அந்த மாதிரி கார், அதாவது ஆட்டோ கார்ஸ், ஆள் இல்லாமலே ஓட்டக்கூடிய காருடைய தயார் பண்ணவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஸோ இதுதான் எதிர்காலத்தில். ஈவன் பெரிய பெரிய சர்ஜரி இப்போல்லாம் அறுவை சிகிச்சை பண்ணுறதெல்லாம் கூட மிஷினே பண்ணி முடிக்குது. அப்போ டாக்டருக்கு வந்து அந்த வேலை இல்லை, அவர் கம்ப்யூட்டர் தான் இயக்க வேண்டிய சூழ்நிலை வரும். கம்ப்யூட்டர் தயார் பண்ணக்கூடிய இன்ஜினியருக்கு வேலை கிடைக்கும். இப்போ காவல்துறையை பொறுத்த வரைக்கும் குற்றங்கள் இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐயை பயன்படுத்தி இப்போது ஆன்லைன் குற்றங்கள் நிறைய நடந்துகிட்ருக்கு. இந்தியாவின் பல்வேறு பகுதியில் இப்போ நிறைய ஊர்களில், இப்போது ராஜஸ்தானில் வந்து நூ அப்படிங்கிற ஒரு ஊர், சத்தீஸ்கர் அந்த ஊரில் வந்து ஜாம்தாரா அப்படிங்கிற ஒரு பெரிய ஊர், மதுரா, இது போன்ற ஊர்களில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கம்ப்யூட்டரை வச்சுட்டு பெரிய ஐடி மாதிரி இந்தியாவில் பல்வேறு இடத்துல, இப்போ தமிழ்நாட்டில் பல்வேறு இடத்துல இருக்கிற மக்களை வந்து எளிதில் ஏமாத்துறாங்க. இப்போ ஒரு மெசேஜ் ஒன்று வருது, அது வந்து கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் மெசேஜ், ஏஐ. அந்த மெசேஜ் வந்து உங்கள் மொபைலுக்கு வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் மேலே வந்து ஒரு கேஸ் இருக்குது, நீங்கள் வந்து உங்களுடைய ஐடி, அதாவது உங்களுடைய பேன் கார்டு இல்லாட்டி உங்களுடைய ஆதார் கார்டு இல்லை உங்கள் பேங்க் நம்பரை பயன்படுத்தி உங்கள் பேரை சொல்லி ஒரு பெரிய மோசடி நடந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் சுமார் 10 கோடி ரூபா ட்ரக்ஸ் போதைப்பொருள் விற்பனை நடந்திருக்கு, நீங்கள் தான் காரணம்னு சொல்லி சொல்கிறோன்னே ஒரு மெசேஜ் வரும். ஆனால் இது வந்து கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் மெசேஜ் தான். நீங்கள் இதை பற்றி ஃபர்தராக தெரியணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ப்ரெஸ் 9 அப்படின்னு சொல்லி அது முடிஞ்சிடும். இப்போ இவர் என்னன்னு சொல்லி 9 ப்ரெஸ் பண்ணி விசாரிச்சாருன்னா இந்த குறிப்பிட்ட நம்பரில் நீங்கள் கூப்பிடுங்க அப்படின்னு அடுத்த கம்ப்யூட்டர் ஜெனரேட்டட் ஏஐ அப்போ நம்புவார். ஏதோ ஒரு பெரிய கம்பெனியில் தான் கூப்பிடுறாங்க. கம்பெனி மட்டும் இல்லை, ட்ராய், அதாவது டெலிஃபோன் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவங்க கொடுக்குற மாதிரி இந்த ஏஐ எப்படி ஜென்ரேட் பண்ணோம்னா, இன்கம் டேக்ஸ்லேருந்து நாங்கள் பேசுகிறோம், இல்லை அந்தேரி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம் அப்படின்னு நம்பக்கூடிய வகையில் கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டட் மெசேஜ் ஏஐ மூலமாக வந்துடும். சார், குறிப்பாக இப்போ தமிழகத்தில் பார்த்தோன்னா இந்த ஏஐ தொழில்நுட்பத்தினால மற்றும் இந்த தொலைபேசி வாயிலாக வரக்கூடிய கால் மூலமாகவே பாதிக்கப்பட்டவருடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. அதே மாதிரி இந்த ஸ்கேம் கால் மூலமாகவும் வந்து அவங்க நிறைய பேர் பணத்தை இழந்தவர்கள் இருக்காங்க. இப்போ அந்த மீட்டு கொடுக்க காவல்துறை எந்த மாதிரி நடவடிக்கைகளை மேற்கொள்றாங்க சார்? ஆல்ரைட். இப்போ வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1,75,000 பேர் ஆண்டுக்கு இந்த சைபர் மோசடிகளில் பல்வேறு விதமான மோசடிகள், ஆண் பெண் வேலை வாங்கி தரோம், இல்லை வேலை கிடைக்கும் அப்படிங்கிற ஆசையில் போய் ஒரு ஸ்கீமில் போய் சேர்ந்து சும்மா வேலையில் சேர்கிற மாதிரி ஆசையை காட்டி சேர வச்சு கொஞ்சம் சம்பளத்தை கொடுத்து அப்புறம் பெரிய மோசடி பண்ணக்கூடியது. இல்லாட்டி நீங்கள் லோன் தரோம், இளைஞர்களுக்கு வந்து கையில் கொஞ்சம் காசு இருந்தால் நல்லாயிருக்கும், 5% இன்ட்ரெஸ்ட் தான் அப்படின்னு சொல்லி உங்கள் பேர், உங்களுடைய முகவரி, உங்கள் ஃபோட்டோ, உங்கள் அண்ணன் தம்பி, உங்கள் அம்மா அப்பா எல்லாருடைய விவரங்களையும் கேட்டு வாங்கிட்டு லோனை கொடுத்துருவாங்க. 25,000 30,000 கொடுத்துருவான். ஆனால் இன்ட்ரெஸ்ட் பயங்கரமாக போடுவாங்க. நீங்கள் அதை கொஸ்டின் பண்ணும்போது நீ ஒழுங்காக கட்டு, இல்லாட்டி ஃபோட்டோவெல்லாம் இந்த மாதிரி நாங்கள் வந்து நூடு ஃபோட்டோவை நாங்கள் மார்க் பண்ணி அப்பா அம்மாவுக்கு அனுப்பிச்சிடுவோம். அப்போ லேடிஸ் எல்லாம் கூட அப்ளை பண்ணியிருப்பாங்க. இப்படி மிரட்டி காசு வாங்கக்கூடிய கும்பல். இன்னும் பல்வேறு விதமான மோசடிகள், நூற்றுக்கணக்கான விதத்தில் உள்ள மோசடிகள் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ இது போன்ற மோசடிகளில் இப்போ ஈடுபடாமல் தப்பிச்சுக்கிடணும் அப்படின்னா இதை பற்றிய விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ரொம்ப இருக்கணும். காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி மனுக்கள் உடனடியாக பதிவு பண்ணி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு தனி சைபர் காவல் நிலையமே இப்போ ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி 9 சிட்டிஸ், அதாவது கமிஷனரேட் சொல்லக்கூடிய சிட்டி, அங்கேயும் சைபர் காவல் நிலையங்கள் இதுக்குன்னு ஏற்படுத்தியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஒட்டுமொத்தமாக சைபர் குற்றங்களுடைய தலைமை செயலகமே ஒன்று நம்ம ஏற்படுத்தியிருக்கிறோம். வருமுன் காப்போம்.
இது போன்ற குற்றங்களில் நம்ம நம்ம ஏமாந்து காவல்துறை நாடி அவங்க போய் இதெல்லாம் பிடிச்சி வர்றதை விட சிறந்தது இது போன்ற குற்றங்களில் நம்ம பாதிக்காமல் நம்மளே நம்ம பாதுகாத்துக் கொள்வது. தொடர்ந்து வளர்ந்து வரக்கூடிய இந்த நவீன காலங்களில் ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தி பல்வேறு குற்ற சம்பவங்கள் தமிழகத்தில் அரங்கேறி வருகிறது. இதில் இருந்து பொதுமக்கள் தங்களை விழித்துக் கொண்டு பாதுகாக்க வேண்டும் என்பதே அனைவருடைய கோரிக்கையாக இருக்கிறது.